அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேபாளத்தில் நிகழ்ந்த அந்த பேரழிவு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், உயிர்களையும் உடைமைகளையும் இழந்த மக்களுக்கு ஏக இறைவன் அவர்களுக்கு பொறுமையும் நிதானத்தினையும் ஆறுதலையும் அளிப்பானாக. திருக்குரானில் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு பயத்தாலும் பசியாலும் செல்வங்களிலும் உயிர்களிலும் விளைச்சல்களிலும் ஏற்படும் இழப்புகளாலும் சோதிப்போம். பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுகிறார்கள். திருக்குரான் 2வது அத்தியாயம் 155வது வசனம். இன்னொரு வசனத்தில், அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், நிச்சயமாக அவனிடமே திரும்பிச் செல்லக்கூடியவர்கள் என்று கூறுவார்கள். 2வது அத்தியாயம் 156வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஞ்ச காலத்தில் மக்கள் எல்லாம் கோரிக்கை வைப்பார்கள், மழை வேண்டி தொழ வேண்டி. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை வேண்டி தொழ வைப்பார்கள். ஆனால் திடீரென மேகமூட்டம் ஒன்று கூடும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைந்து பள்ளிக்கு சென்று அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவார்கள். ஏனென்றால் இந்த மழை வெள்ளத்தினால்தான் முந்தைய சமுதாயங்கள் பெரும்பாலும் அழிக்கப்பட்டன. ஆகையால் நபிகள் நாயகம் அச்சத்தில் அல்லாஹ்விடம் உதவி தேடுவார்கள்.